சுரேஷ் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான். அவனது வீட்டின் நிலைமை பரவாயில்லை. ஆனால் பிழைப்பு நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் அவன் சம்பாதிப்பதற்காக நகரத்திற்கு வந்தான். அப்போது நகரத்தில் ஒரு கிடங்கில் சரக்குகளை ஏற்றும் வேலை அவனுக்கு கிடைத்தது. அதனால் அவன் வாடகைக்கு ஒரு அறையை எடுத்து அதில் தங்கினான். அவனது அறைக்கு அருகில் வாடகைக்கு ஒரு பெண் வசித்து வந்தாள். அவளது பெயர் புஷ்பா. அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் தனியாக வசித்து வந்தாள். ஒரு முறை சுரேஷ் அவளிடம் தண்ணீர் கேட்டான். புஷ்பா தண்ணீர் கொடுத்தாள். ஆனால் அவள் பேச்சில் இருந்து அவள் சற்று கோபக்கார சுபாவம் கொண்டவள் என்று தெரிந்தது. அதனால் அதன் பிறகு சுரேஷ் அவளிடம் பேசுவதையே விட்டுவிட்டான். ஆரம்ப நாட்கள் சுரேஷுக்கு மிகவும் கடினமாக இருந்தன. ஆனால் மெதுவாக அவன் நகர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு விட்டான். ஒரு முறை சுரேஷுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அப்போது சளி இருமல் காரணமாக அவன் வேலைக்கு விடுமுறை எடுத்தான். அப்போது புஷ்பா அவனுடன் பேச ஆரம்பித்தாள். முதலில் அவள் சுரேஷின் உடல்நிலையை பற்றி விசாரித்தாள். பின்னர் அவனுக்காக இஞ்சி டீ கூட போட்டு கொடுத்தாள். அவளது கவனிப்பை பார்த்து புஷ்பாவின் இதயம் மிகவும் நல்லது என்று சுரேஷ் நினைத்தான். அதனால் அவனும் அவளிடம் பேச ஆரம்பித்தான். பின்னர் மெதுவாக இருவருக்கும் இடையே அறிமுகம் அதிகரிக்க தொடங்கியது. சிறிது அறிமுகமான பிறகு புஷ்பாவின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் மறைந்திருக்கிறது என்று சுரேஷுக்கு தோன்றியது. ஏனென்றால் அவள் ஒருபோதும் சிரிப்பதில்லை. ஒரு முறை தீபாவளி பண்டிகை வந்தது. அந்த இரவு சுரேஷ் தாமதமாக புஷ்பாவின் அறைக்கு அவளுக்கு இனிப்பு கொடுக்க சென்ற போது, சுரேஷ் 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தான். அதன் பிறகு அவன் தன் தந்தையுடன் விவசாய வேலைகளில் உதவ ஆரம்பித்தான். ஆனால் விவசாயத்தில் அதிக வருமானம் இல்லை. அவர்களது கிராமமும் மிகவும் சிறியது. அங்கு வேலை வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருந்தன. கடைசியில் சுரேஷ் நகரம் சென்று வேலை தேட முடிவு செய்தான். பிறகு அவன் இதை பற்றி தன் தாய் தந்தையிடம் சொன்னான். முதலில் அவனது தாய் தயாராக இல்லை. ஆனால் அவனது தந்தை அவனது தாயிடம் விளக்கினார். சரளா, கிராமத்தில் இருந்தால் நம் மகன் என்ன செய்வான்? இப்படியே இருந்தால் அவனுக்கு திருமணம் செய்வதும் மிகவும் கடினமாக இருக்கும். அப்போது அவனது தந்தையின் பேச்சை கேட்டு அவனது தாய் சுரேஷை நகரத்திற்கு செல்ல அனுமதி அளித்தாள். நகரத்தில் அவர்களது தூரத்து உறவினர்கள் வசித்து வந்தனர். அதனால் அவனது தந்தை அவர்களுடன் பேசினார். சுரேஷ் அங்கு செல்வது உறுதியானது. அதன் பிறகு சுரேஷ் நகரத்திற்கு புறப்பட்டு அவர்களது வீட்டிற்கு சென்றான். முதல் 3-4 நாட்கள் உறவினர்கள் அவனுக்கு மிகவும் உதவினார்கள். அவர்கள் சுரேஷுக்கு வாடகைக்கு ஒரு அறையை கண்டுபிடித்து கொடுத்தார்கள். ஒரு கிடங்கில் சரக்குகளை ஏற்றும் வேலையையும் பெற்று தந்தார்கள். அப்போது சுரேஷ் கிராமத்தில் இருந்து சில அத்தியாவசிய பொருட்களை தன்னுடன் எடுத்து வந்திருந்தான். அவனுக்கு கிடைத்த வாடகை அறை மிகவும் சிறியதாக இருந்தது. அந்த கட்டிடத்தின் மேல் தளத்தில் வாடகைக்கு கொடுக்கப்பட்ட 4 அறைகள் இருந்தன. அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் கீழ்தளத்தில் வசித்து வந்தார். எல்லாம் உறுதியான பிறகு சுரேஷ் தன் பொருட்களை அந்த அறையில் வைத்தான். ஆனால் இப்போது மிகப்பெரிய சிக்கல் சாப்பாட்டுக்கானது. ஏனென்றால் அவனது அறைக்கு அருகில் உள்ள தெருவில் ஒரு மெஸ் இருந்தது. அதனால் சுரேஷ் அங்கு சாப்பிடுவதற்காக தன் பெயரை எழுதி கொண்டான். இப்போது ஒரு நாளில் எல்லாம் சரியாக அமைந்திருந்தது. அவனுக்கு கிடைத்த கிடங்கில் வேலை காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணிக்கு முடிவடையும். கிடங்கு சிறியதாக இருந்தாலும் சம்பளம் நன்றாக இருந்தது. முதல் நாள் சுரேஷ் சரியான நேரத்தில் கிடங்கிற்கு சென்றான். அங்கு சரக்குகளை ஏற்றும் வேலை நடந்து கொண்டிருந்தது. வேலையை பார்த்து அவனுக்கு நிம்மதி கிடைத்தது. முதல் நாள் வேலை செய்துவிட்டு சுரேஷ் மாலை வீட்டிற்கு திரும்பினான். மாலை 4:30 மணிக்கு அவன் தன் அறைக்கு வந்தான். அப்போது அவனுக்கு தன் அறையில் குடிநீர் இல்லை என்று நினைவுக்கு வந்தது. அதனால் அவன் மிகவும் கவலைப்பட்டான். அவனிடம் ஒரு காலியான பாட்டில் இருந்தது. அதனால் பக்கத்து அறையில் தண்ணீர் கேட்கலாமா என்று அவன் நினைத்தான். ஆனால் அங்கு புதியவன் என்பதால் அறிமுகம் இல்லாமல் தண்ணீர் கேட்பது அவனுக்கு சரியாக தோன்றவில்லை. பிறகு அவன் கீழே சென்று கட்டிட உரிமையாளரிடம் தண்ணீர் கேட்க முடிவு செய்தான். பிறகு அவன் கீழே சென்றபோது உரிமையாளரின் அறையில் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பிறகு சுரேஷ் மீண்டும் மேலே வந்தபோது அவனுக்கு அருகில் உள்ள அறையின் கதவு திறந்திருப்பதை கண்டான். ஆனால் கதவில் திரை தொங்கியதால் உள்ளே எதுவும் தெரியவில்லை. அதனால் அவன் கதவின் அருகில் சென்று தட்டினான். சில நொடிகளில் ஒரு பெண்ணின் குரல் வந்தது. யார்? அதற்கு சுரேஷ், நான் இங்கு புதியவன். உங்கள் அருகில் உள்ள அறையை வாடகைக்கு எடுத்துள்ளேன். எனக்கு ஒரு பாட்டில் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அதற்கு அவள் உள்ளிருந்தே பதிலளித்தாள். நீங்கள் யார்? அப்போது சுரேஷ் தன் பெயரையும் அடையாளத்தையும் சொன்னான். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த பெண் எழுந்து திரையை விலக்கி வெளியே வந்தாள்.
அப்போது ஒரு கணம் சுரேஷ் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக, எனக்கு ஒரு பாட்டில் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அதற்கு புஷ்பா கோபமாக அவனை பார்த்து, ஆம் கொடுக்கிறேன் என்று சொன்னாள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் சுரேஷின் கையில் இருந்த பாட்டிலை பிடுங்கி உள்ளே சென்று தண்ணீர் நிரப்பி திரும்ப கொடுத்தாள். அப்போது சுரேஷ் அவளுக்கு நன்றி சொன்னான். ஆனால் புஷ்பா எதுவும் பேசாமல் திரையை விலக்கி மீண்டும் உள்ளே சென்று விட்டாள். அன்று சுரேஷ் அதே ஒரு பாட்டில் தண்ணீரில் தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். பிறகு இரவு 8 மணிக்கு அவன் மெஸ்ஸில் சாப்பிட சென்றான். அப்போது பாட்டிலை தன்னுடன் எடுத்து சென்றான். சாப்பிட்டு திரும்பும் போது பாட்டிலை நிரப்பிக் கொண்டான். பிறகு அடுத்த நாள் காலை 8 மணிக்கு அவன் கிடங்கில் சரக்குகளை ஏற்றும் வேலைக்கு சென்றான். மாலை 4 மணிக்கு திரும்பினான். வீட்டிற்கு வந்தபோது மீண்டும் தண்ணீர் தீர்ந்து விட்டது. அதனால் அவன் பாட்டிலை எடுத்து புஷ்பாவின் அறைக்கு அருகில் சென்றான். பிறகு கதவை தட்டினான். புஷ்பா வெளியே வந்தாள். அப்போது சுரேஷ் மெதுவாக, ஒரு பாட்டில் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அப்போது இந்த முறை புஷ்பாவின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. அப்போது சுரேஷுக்கு அடிக்கடி தண்ணீர் கேட்பதால் அவள் கோபப்படுகிறாள் என்று தோன்றியது. அதனால் அவன் அதிகம் பேசாமல் பாட்டிலை மட்டும் கொடுத்தான். பிறகு புஷ்பா உள்ளே சென்று தண்ணீர் நிரப்பி திருப்பி கொடுத்தாள். பாட்டிலை வாங்கும்போது சுரேஷ் சொன்னான், நான் இங்கு புதியவன். உங்கள் அறைக்கு அருகில் வாடகைக்கு அறை எடுத்துள்ளேன். அதனால் குழாயில் எப்போது தண்ணீர் வரும் என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. அதற்கு புஷ்பா பதிலளித்தால், குழாயில் தண்ணீர் காலை 7 மணிக்கு வரும், 8 மணிக்கு நின்றுவிடும். அதனால் நீங்கள் இந்த 1 மணி நேரத்தில் தண்ணீர் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்போது அவள் பேச்சை கேட்டு சுரேஷ் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு, நாளை முதல் நான் காலையில் இருந்து தண்ணீர் பிடித்துக் கொள்வேன் என்று சொன்னான். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் தன் அறைக்கு வந்து விட்டான். இதன் பிறகு சுரேஷ் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தான். இதனால் அவனது தண்ணீர் பிரச்சனை முடிந்தது. அவனது அருகில் உள்ள அறையில் வசித்து வந்த புஷ்பாவும் சுரேஷின் வயதிலேயே இருந்தாள். அல்லது ஒருவேளை அவனை விட 3-4 வயது மூத்தவளாக இருக்கலாம். ஆனால் அவள் தனியாக வசித்து வந்தாள். இது சுரேஷுக்கு உறுத்தலாக இருந்தது. ஏனென்றால் அவன் வசித்த அந்த இடத்தில் மேல்தளத்தில் 4 அறைகள் இருந்தன. அவற்றின் முன் ஒரு நீண்ட கேலரியும் இருந்தது. அப்போது சுரேஷின் அறை கடைசியில் இருந்தது. புஷ்பாவின் அறை அவனுக்கு அருகில் இருந்தது. 2வது அறையில் ஒரு ஜோடி வசித்து வந்தது. அவர்கள் எப்போதாவது தான் வெளியே வருவார்கள். முதல் அறையில் ஒருவன் வசித்து வந்தான். ஆனால் அவன் பெரும்பாலும் கண்ணில் படமாட்டான். அவனது அறை பெரும்பாலும் பூட்டியே இருக்கும். இப்போது சுரேஷ் அங்கு வசித்து 5 மாதங்கள் ஆகிவிட்டன. இந்த 5 மாதங்களில் அவன் நல்ல பணம் சம்பாதித்தான். கிராமத்திற்கு சில பணத்தையும் அனுப்பினான். பிறகு குளிர்காலம் ஆரம்பித்த போது சுரேஷின் உடல்நிலை மிகவும் மோசமானது. அப்போது அவன் டாக்டரிடம் காட்டினான். மருந்துகளையும் எடுத்தான். பிறகு சில நாட்கள் அறையில் ஓய்வெடுக்க முடிவு செய்தான். இப்போது நோய் காரணமாக அவன் கிடங்கில் வேலைக்கு செல்லவில்லை. இப்போது நாள் முழுவதும் அறையிலேயே கிடந்தான். மொபைல் பார்ப்பான், பிறகு தூங்குவான். ஆனால் அடிக்கடி மொபைல் பார்ப்பதால் அவனுக்கு சலிப்பு ஏற்பட்டது. அதனால் பெரும்பாலும் தூங்கிக் கொண்டே இருப்பான். மனதிற்கு சலிக்கும் போது அவன் கேலரிக்கு சென்று வெளியின் அழகை பார்ப்பான், நேரத்தை கழிப்பான். அப்போது புஷ்பா நாள் முழுவதும் வீட்டிலேயே இருக்கிறாள் என்று அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அவள் என்ன வேலை செய்தாள் என்று சுரேஷுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவள் பெரும்பாலும் தன் அறையிலேயே இருந்தாள். எப்போதாவது தான் கேலரிக்கு வருவாள். ஒரு நாள் மதியம் சுரேஷ் மருந்து சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் கேலரியில் வந்து நின்றான். அவனது அறைக்கு எதிரில் சிறிது தூரத்தில் ஒரு மைதானம் இருந்தது. அந்த மைதானத்தில் சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து சுரேஷுக்கு சற்று மன ஆறுதல் கிடைத்தது. அப்போது திடீரென அவன் காதுகளில் ஒரு மென்மையான குரல் ஒலித்தது. அடடா, என்ன ஆச்சு? சுரேஷ் திரும்பி பார்த்தான். பக்கத்து அறையில் இருந்த புஷ்பா நின்று கொண்டிருந்தாள். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை. புஷ்பா மீண்டும் கேட்டாள், அடடா, என்ன ஆச்சு? நீங்கள் ஏன் இந்த காலத்தில் வீட்டிலேயே இருக்கிறீர்கள்? இந்த முறை சுரேஷுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. ஏனென்றால் முதல் முறையாக புஷ்பா தானே அவளிடம் பேசிக் கொண்டிருந்தாள். கடந்த 5 மாதங்களில் சுரேஷ் ஒருபோதும் அவளிடம் பேச முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் புஷ்பா அதிகம் பேச மாட்டாள் என்று அவன் நினைத்திருந்தான். மேலும் அவள் முகத்தில் எப்போதும் லேசான கோபம் தெரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்று அவள் தானே சுரேஷின் நலம் விசாரித்துக் கொண்டிருந்தாள். அதற்கு சுரேஷ், ஒன்றுமில்லை, உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால் தான் சில நாட்கள் விடுமுறை எடுத்துள்ளேன் என்றான். இதை கேட்டதும் புஷ்பா உடல்நிலையை கவனியுங்கள், ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், மருத்துவரிடம் காட்டினீர்களா என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ், ஆம், காட்டினேன். இப்போது கொஞ்சம் பரவாயில்லை. இன்னும் 4-5 நாட்கள் மருந்து சாப்பிட்டு ஓய்வு எடுப்பேன். மருத்துவர் விரைவில் சரியாகிவிடும் என்று சொன்னார். அதனால் கவலைப்பட தேவையில்லை என்றான். அதற்கு புஷ்பா,
சரி சரி, ஆனால் சரியான நேரத்தில் மருந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். பிறகு அவள் மேலும், சரி, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ், இங்கு அருகில் சரக்குகளை ஏற்றும் ஒரு கிடங்கு உள்ளது, அங்கே வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு புஷ்பா, ஓ நல்லது என்றாள். இன்று புஷ்பாவின் பேச்சு ஒரு வித்தியாசமான மென்மை இருந்தது. அவளது தொனியும் குரலும் ஏதோ ஒருவித சொந்த உணர்வை கொண்டிருந்தன. அதனால் இன்று புஷ்பா ஏன் இவ்வளவு பேச விரும்புகிறாள் என்று சுரேஷுக்கு புரியவில்லை. எப்படி இருந்தாலும் இன்றுதான் முதன் முறையாக சுரேஷுக்கு புஷ்பாவை இவ்வளவு அருகில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவள் உண்மையிலேயே மிகவும் அழகாக இருந்தாள். அவளது வெள்ளை நிறம், கூர்மையான மூக்கு, கருப்பு கண்கள் மற்றும் நீண்ட பட்டு போன்ற கூந்தல் பின்னல் அவளை இன்னும் கவர்ச்சிகரமானவளாக காட்டின. அப்போது அவள் மங்கலான பச்சை நிற ஜார்ஜெட் சேலையை அணிந்திருந்தாள். அது அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. இன்றுதான் முதல் முறையாக சுரேஷ் புஷ்பாவின் கழுத்தில் தாலி இல்லை என்பதை கவனித்தான். அவள் தனியாக வசிப்பது அவனுக்கு உறுத்தலாக இருந்தது. அவள் திருமணமானவளாக இருந்தால் ஏன் தனியாக இருக்கிறாள்? அவளுக்கு கணவன் இருந்தால் அவளது கணவன் எங்கே? இப்போது அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அதனால் அவன், நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு புஷ்பா, நான் வீட்டிலிருந்தே ஆன்லைனில் சில வேலைகளை செய்கிறேன் என்றாள். பிறகு சுரேஷ், ஓ அது நல்லதுதான். தினமும் காலை மாலை அலுவலகங்களுக்கு அலைவதை காட்டிலும் இதுதான் சிறந்தது என்று சொல்லி லேசாக சிரித்தான். அப்போது புஷ்பாவும் கன்னத்தில் கன்னம் அமுக்கி சிரித்தாள். அவள் சிரிக்கும் போது அவள் கன்னத்தில் விழும் அழகான குழியை கண்டு சுரேஷ் காயமடைந்தான். ஏனென்றால் புஷ்பாவின் அழகை இவ்வளவு அருகில் பார்த்ததால் அவன் முற்றிலும் குழப்பமடைந்தான். சிறிது நேரம் கழித்து, தான் இங்கே அதிக நேரம் இருந்தால் புஷ்பாவின் அழகின் மாய வலையில் சிக்கி விடுவோம் என்று அவனுக்கு தோன்றியது. அப்போது அவள் அவனுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அதனால் திடீரென சென்று விடுவதும் அவனுக்கு சரியாக தோன்றவில்லை. அதனால் அவன் கட்டாயமாக அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அப்போது புஷ்பா கேட்டாள், நீங்கள் உங்கள் பெயரை என்ன சொன்னீர்கள்? என் மனதிலிருந்து உங்கள் பெயர் போய்விட்டது. அதற்கு சுரேஷ், என் பெயர் சுரேஷ் என்று சொன்னான். பிறகு அவன் தயக்கத்துடன், உங்கள் பெயர் என்று கேட்டான். அதற்கு புஷ்பா, என் பெயர் புஷ்பா என்று பதிலளித்தாள். அவளது பெயரும் அவளை போலவே அழகாக இருந்தது. அப்போது அவள் அலையின் மாயாஜாலம் சுரேஷின் மனதில் மேலும் ஆழமாக இறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது சிறிது நேரம் புஷ்பா அவனது அருகில் நின்று கொண்டிருந்தாள். பிறகு, சரி, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கிறது, அதனால் நான் செல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் உங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாள். அதற்கு சுரேஷ், ஆம் சரி என்று சொன்னான். பிறகு புஷ்பா தன் அறைக்கு சென்று விட்டாள். பிறகு சுரேஷும் தன் அறைக்கு திரும்பினான். ஆனால் அறைக்கு வந்த பிறகும் அவனால் புஷ்பாவின் நினைவை மனதில் இருந்து அகற்ற முடியவில்லை. ஏனென்றால் இன்றுதான் முதல் முறையாக அவள் இவ்வளவு வெளிப்படையாக பேசியிருந்தாள். அதனால் அந்த பேச்சுக்கள் சுரேஷின் மனதை விட்டு அகலவில்லை. அதனால் மாலையில் அவன் மீண்டும் அறையில் இருந்து வெளியே வந்தபோது புஷ்பாவும் கேலரியில் நின்று கொண்டிருந்ததை கண்டான். அப்போது புஷ்பா சுரேஷை பார்த்து, இப்போது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ், ஆம், இப்போது இன்னும் நன்றாக இருக்கிறது என்றான். பிறகு அவளுடன் சிறிது நேரம் பேசிய பிறகு சுரேஷ் சாப்பிட மெஸ்ஸை நோக்கி சென்றான். அன்றிலிருந்து புஷ்பா எப்போதாவது அவனுடன் பேச ஆரம்பித்தாள். அப்போது சுரேஷும் பதிலளித்தான். ஆனால் அதிகமாக பேசவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் ஆரம்பத்தில் புஷ்பாவின் சுபாவம் மிகவும் கோபக்காரியாக இருந்தது என்று அவன் நினைத்தான். ஆனால் இப்போது அவள் மனதளவில் மிகவும் நல்லவள் மற்றும் பழக எளிதானவள் என்று அவனுக்கு தெரிந்தது. ஒரு நாள் காலை சுரேஷ் கேலரியில் நின்று கொண்டிருந்தான். அப்போது புஷ்பாவும் அங்கு வந்து அவனை பார்த்து, இப்போது உடல்நிலை முற்றிலும் சரியாகிவிட்டது இல்லையா என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ், ஆம் சரியாகிவிட்டது, கொஞ்சம் சளி மட்டுமே பாக்கி இருக்கிறது என்றான். அதற்கு புஷ்பா, அப்படியானால் வேலையை தொடங்குங்கள், மேலும் இஞ்சியும் வெல்லமும் போட்டு டீ குடியுங்கள், சளிக்கும் தொண்டைக்கும் மிகவும் இதமாக இருக்கும் என்றாள். அதற்கு சுரேஷ் சிரித்துக் கொண்டே, ஆம் செய்வேன் செய்வேன் என்றான். ஆனால் அப்போது அவனுக்கு தன் அறையில் இஞ்சி இல்லை என்று நினைவுக்கு வந்தது. அதனால் அவன், புஷ்பா, என்னிடம் இஞ்சி இல்லை, கடைக்கு சென்றால் வாங்கி வருவேன், பிறகு செய்து குடிப்பேன் என்றான். இதை கேட்ட புஷ்பா, அடடா, இங்கேயே இருங்கள், நானே உங்களுக்கு போட்டு கொடுக்கிறேன், இஞ்சியும் வெல்லமும் போட்ட டீ போதும் தானே என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ் மறுத்தான். அட இல்லை இல்லை, நீங்கள் ஏன் சிரமம் எடுத்துக் கொள்கிறீர்கள்? அப்போது புஷ்பா சிரித்துக் கொண்டே சொன்னாள், அட இதில் என்ன சிரமம், இருங்கள், நான் போடுகிறேன். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் சட்டென்று தன் அறைக்குள் சென்று விட்டாள்.
அப்போது சுரேஷ் கேலரியிலேயே நின்று கொண்டிருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து புஷ்பா திரும்பி வந்து, டீ தயார், வாருங்கள், இப்போது என் அறைக்கு வாருங்கள் என்று சொன்னாள். சுரேஷ் இதற்கு முன் புஷ்பாவின் அறைக்கு சென்றதில்லை. ஆனால் அவள் இவ்வளவு அன்புடன் அழைத்ததால் அவனால் மறுக்க முடியவில்லை. அவன் கொஞ்சம் தயக்கத்துடன் அவள் அறைக்குள் சென்றான். உள்ளே சென்று பார்த்தபோது புஷ்பாவின் அறை சுரேஷின் அறையை போலவே இருந்தது. ஒரு மூலையில் கட்டில், சுவரில் சிறிய டிவி மற்றும் மற்றொரு மூலையில் சிறிய சமையலறை. அப்போது புஷ்பா சமையலறை அறையில் நின்று கொண்டிருந்தாள். பிறகு அவள் ஒரு கப்பில் டீ ஊற்றி சுரேஷுக்கு கொடுத்தாள். அப்போது கப்பை கொடுக்கும் போது புஷ்பாவின் மென்மையான விரல்கள் சுரேஷின் விரல்களில் பட்டது. ஆனால் அவன் அதை கவனிக்கவில்லை. கப்பை எடுத்துக்கொண்டான். பிறகு புஷ்பா, சீக்கிரம் குடியுங்கள், இல்லை என்றால் டீ ஆறிவிடும், சூடாக குடித்தால் நன்றாக இருக்கும் என்றாள். பிறகு சுரேஷ் ஒரு மடக்கு எடுத்து, நீங்களும் டீ குடியுங்கள், உங்களுக்காக போடவில்லையா என்று கேட்டான். அதற்கு புஷ்பா சிரித்து கொண்டே, ஆம் போட்டிருக்கிறேன், எனக்கும் இஞ்சி டீ மிகவும் பிடிக்கும் என்றாள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் சமையலறை அருகில் சென்றாள். பிறகு தனக்காக ஒரு கப்பில் டீ ஊற்றி குடிக்க ஆரம்பித்தாள். பிறகு சுரேஷ், புஷ்பா, டீ மிகவும் சுவையாக இருக்கிறது என்றான். அதற்கு புஷ்பா, உண்மையிலேயே பிடித்திருக்கிறதா என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ் முகத்தில் புன்னகையுடன், ஆமாம், மிகவும் நன்றாக இருந்தது, உங்கள் கைவண்ணத்தில் இஞ்சி டீ என்றான். சிறிது நேரம் அவன் புஷ்பாவின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். பிறகு கிளம்ப தயாரானான். அப்போது வெளியே செல்லும் போது, டீக்காக நன்றி என்றான். அப்போது புஷ்பா சிரித்துக் கொண்டே, அட, இதில் நன்றி என்ன இருக்கிறது, இனி எப்போதெல்லாம் இஞ்சி டீ குடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ சொல்லுங்கள் என்றாள். அதற்கு சுரேஷ், ஆம், நிச்சயம் சொல்கிறேன் என்று சொல்லி தன் அறைக்கு திரும்பினான். ஒரு நாள் சனிக்கிழமை. அதனால் சுரேஷுக்கு விடுமுறை கிடைத்திருந்தது. அதனால் காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு காலை உணவிற்காக அருகில் உள்ள மெஸ்ஸுக்கு சென்றான். அங்கே புஷ்பாவை போலவே தோற்றமளிக்கும் ஒரு பெண்ணை அவன் பார்த்தான். அப்போது அவளை பார்த்ததும் அவனுக்கு புஷ்பாவின் நினைவு வந்தது. அதனால் அவன் புஷ்பாவிற்காகவும் காலை உணவு வாங்கலாமா என்று. பிறகு அவன், ஆம், வாங்கி செல்கிறேன் என்று முடிவு செய்தான். முதலில் அவன் தானே சாப்பிடலாம் என்று நினைத்தான். ஆனால் பிறகு புஷ்பாவுடன் சேர்ந்து சாப்பிடலாம் என்றும், அவளுக்கு சேர்ந்து சாப்பிட விருப்பம் இல்லாவிட்டால் தன் அறைக்கு வந்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்றும் நினைத்தான். இதை நினைத்து அவன் மெஸ்ஸில் இருந்து சூடான இட்லி மற்றும் தயிர் வடை பார்சல் வாங்கி கொண்டு அறைக்கு திரும்பினான். அப்போது புஷ்பாவின் அறையின் கதவு மூடப்பட்டிருந்தது. அதனால் சுரேஷ் கதவை தட்டினான். சிறிது நேரம் கழித்து புஷ்பா கதவை திறந்து சுரேஷை பார்த்ததும் ஆச்சரியத்துடன், அடடா, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு சத்தமாக கதவை தட்டுகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ், ஒன்றுமில்லை, இன்று விடுமுறை, அதனால் காலை உணவிற்காக சென்றேன், பாருங்கள், உங்களுக்காகவும் கொண்டு வந்துள்ளேன் என்றான். பிறகு அவன் காலை உணவு பையை புஷ்பாவின் பக்கம் நீட்டி, எடுத்துக் கொள்ளுங்கள், இதில் நிறைய காலை உணவு இருக்கிறது என்றான். அதற்கு புஷ்பா மறுத்தாள். அட இல்லை சுரேஷ், எதற்கு சிரமம்? அதற்கு சுரேஷ் சிரித்து கொண்டே, ஏன், நான் கொண்டு வந்த காலை உணவு உங்களுக்கு பிடிக்காதா என்று கேட்டான். அதற்கு புஷ்பா, அப்படி இல்லை என்றாள். பிறகு சுரேஷ் வற்புறுத்தியதால் புஷ்பா காலை உணவு பையை எடுத்துக் கொண்டாள். பிறகு அவன், சீக்கிரம் சாப்பிடுங்கள், இல்லை என்றால் ஆறிவிடும் என்றான். அப்போது புஷ்பா, அட வாருங்கள், என் அறையிலேயே சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள். இதை கேட்டதும் சுரேஷ் தன் செருப்பை கலட்டி விட்டு புஷ்பாவின் அறைக்குள் சென்றான். பிறகு புஷ்பா பையை திறந்தாள். காலை உணவை தட்டில் வைத்து 2 தட்டுக்களை தயார் செய்தாள். பிறகு இருவரும் சேர்ந்து சூடான காலை உணவை சாப்பிட்டனர். காலை உணவுக்கு பிறகு புஷ்பா அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். பிறகு இருவரும் சிறிது நேரம் அரட்டை அடித்தனர். பிறகு சுரேஷ் தன் அறைக்கு திரும்பினான். சில நாட்களுக்கு பிறகு தீபாவளி பண்டிகை இருந்தது. அன்று சுரேஷுக்கு விடுமுறை. ஆனால் அவன் காலையில் தாமதமாக எழுந்தான். பிறகு குளித்துவிட்டு மெஸ்ஸுக்கு சென்று சாப்பிட்டான். பிறகு மதியம் கேலரியில் நின்று மொபைல் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது புஷ்பாவும் கேலரிக்கு வந்தாள். அப்போது அவளை பார்த்து அவன் லேசாக சிரித்தான். சுரேஷும் சிரித்து பதிலளித்தான். அப்போது சுரேஷ், ஹாப்பி தீபாவளி என்றான். பிறகு புஷ்பாவும், ஹாப்பி தீபாவளி சுரேஷ் என்றாள். அப்போது புஷ்பா சுரேஷின் அருகில் கேலரியில் நின்று கொண்டிருந்தாள். அதே சமயம் சுரேஷின் மனதில், புஷ்பா ஏன் எப்போதும் தனியாக இருக்கிறாள், அவளது கணவன் எங்கே என்ற கேள்வி வந்தது. எப்படியும் இந்த கேள்வி அவனுக்கு முன்னரே தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று அவன் எப்படியும் கேட்டுவிடலாம் என்று நினைத்தான். இதை நினைத்து அவன் புஷ்பாவின் அருகில் சென்று, புஷ்பா, ஒரு விஷயம் கேட்கலாமா? உங்களுக்கு கோபம் வரவில்லை என்றால் மட்டுமே கேட்கிறேன் என்றான்.
அதற்கு புஷ்பா ஆம் கேளுங்கள் என்றாள். அப்போது சுரேஷ் சிறிது தயக்கத்துடன், நீங்கள் எப்போதும் தனியாகவே இருக்கிறீர்கள், உங்கள் கணவன் எங்கே என்று கேட்டான். இதை கேட்ட புஷ்பா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அவள் எதுவும் சொல்லவில்லை. அப்போது அவள் முகத்தை பார்த்து சுரேஷ் கொஞ்சம் பயந்து சட்டென்று, புஷ்பா, நான் ஏதேனும் தவறாக கேட்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், சும்மா மனதில் தோன்றியது, அதனால் கேட்டுவிட்டேன் என்றான். அதற்கு புஷ்பா அமைதியான குரலில், இல்லை இல்லை, உங்கள் கேள்வி தவறில்லை, இதை யார் வேண்டுமானாலும் யோசிக்கலாம் சுரேஷ். என் கணவர் வேறு நகரத்தில் வேலை செய்கிறார், அவர் அங்கேயே வசிக்கிறார் என்று சொன்னாள். ஆனால் அப்போது புஷ்பாவின் துணியில் அவள் இதில் மகிழ்ச்சியாக இல்லை என்று தெரிந்தது. ஏனென்றால் அவள் முகத்தில் சோகம் படர்ந்திருந்தது. அவள் தன் வாழ்க்கையில் திருப்தி அடையாதவள் போல. இதையெல்லாம் பார்த்து சுரேஷ் அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டான். மேலும் எதுவும் கேட்கவில்லை. அவன் பேச்சின் போக்கை மாற்றி வேறு விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தான். அப்போது புஷ்பாவின் பேச்சிலும் நடத்தையிலும் சுரேஷுக்கு இன்று தீபாவளி பண்டிகை என்ற போதிலும் அவள் முகத்தில் அந்த உற்சாகம், அந்த மகிழ்ச்சி இல்லை என்று தோன்றியது. சுற்றியுள்ளவர்கள் புதிய ஆடைகளை அணிந்து தீபாவளி கொண்டாடி இருந்தார்கள். ஆனால் புஷ்பா அதே பழைய சேலையை அணிந்திருந்தாள். ஒருவேளை அவளுக்கு இந்த பண்டிகையில் ஆர்வம் இல்லை, அல்லது அவளது நிலைமை அவளை அப்படி செய்ய விடவில்லை. ஆனால் அப்போது சுரேஷ் இதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. அப்போது இருவரும் கேலரியில் சிறிது நேரம் பேசினார்கள். பிறகு சுரேஷ் தன் அறைக்கு சென்று விட்டான். புஷ்பாவும் தன் அறைக்கு திரும்பி விட்டாள். அறைக்கு சென்று சுரேஷ் சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். மாலை 5 மணிக்கு எழுந்தான். பிறகு ஃப்ரெஷ் ஆன பிறகு அவன் மெஸ்ஸில் சாப்பிட சென்றான். சாப்பிட்டு திரும்பும் போது அவனது நண்பன் ஒருவன் போன் செய்தான். அவனும் சுரேஷை போல வேறு நகரத்தில் வசித்து வந்தான். அதனால் இருவரும் போனில் நீண்ட நேரம் அரட்டையடித்தனர். பேசிக்கொண்டே சுரேஷ் தன் அறைக்கு அருகில் வந்தான். அப்போது புஷ்பாவின் கதவு பாதி திறந்திருப்பதை கண்டான். ஆனால் அவள் கதவில் திரை போட்டிருந்தாள். திடீரென சுரேஷுக்கு புஷ்பாவுக்கு இனிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் அவனிடம் இனிப்பு இல்லை. அதனால் அவன் சட்டென்று கீழே இறங்கி அருகில் உள்ள கடைக்கு சென்றான். அங்கிருந்து இனிப்பு வாங்கி கொண்டு அறைக்கு திரும்ப ஆரம்பித்தான். அப்போது வழியிலேயே அவனது கிடங்கில் வேலை செய்யும் ஒரு நண்பன் அவனுக்கு கிடைத்தான். அவன் லட்டு எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் சுரேஷை பார்த்து முதலில் அவனுக்கு ஒரு லட்டு கொடுத்து சாப்பிட வைத்தான். பிறகு அவன் அவனுடன் பேச ஆரம்பித்தான். அதனால் சுரேஷும் அவனுடன் அரட்டை அடிப்பதில் மூழ்கிவிட்டான். அப்போது பேசிக்கொண்டே எப்போது 1 மணி நேரம் கடந்து விட்டது என்றே தெரியவில்லை. ஏனென்றால் அப்போது இருவரும் ஒரு இனிப்பு கடையின் அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். சுரேஷ் செல்ல வேண்டும் என்றாலும் அவனது நண்பன் நிற்பதாக இல்லை. கடைசியில் இரவு 8 மணிக்கு அவனது நண்பன், சரி, நான் இப்போது கிளம்புகிறேன், உனக்கும் நேரமாகி இருக்கும் என்று சொன்னான். அப்போது சுரேஷ் மனதிற்குள், அடடா, விடுவதற்கு முன் உனக்கு ஞாபகம் வந்தது என்று நினைத்தான். பிறகு அவன் அவனுக்கு பாய் சொன்னான். இனிப்பு கடையில் இருந்து 1 கிலோ லட்டு வாங்கி கொண்டு தன் அறைக்கு நோக்கி சென்றான். இப்போது இரவு 8:30 மணி ஆகியிருந்தது. அவன் அறைக்கு அருகில் வந்தபோது புஷ்பாவின் கதவு இன்னும் பாதி திறந்திருப்பதை கண்டான். ஆனால் திரை போடப்பட்டிருந்தது. அதனால் சுரேஷ் கதவை தட்டினான். பிறகு சிறிது நேரத்தில் புஷ்பா எழுந்து கதவின் அருகில் வந்தாள். திரையை விலக்கி சுரேஷை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது சுரேஷ் மிகவும் உற்சாகத்துடன், ஹாப்பி தீபாவளி புஷ்பா என்றான். பிறகு அவன் தன் கையால் இனிப்பு எடுத்து அவளுக்கு கொடுத்து, தவறாக நினைக்காதீர்கள் என்று சொன்னான். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் லேசாக சிரித்தான். ஆனால் அப்போது புஷ்பா தன் கன்னத்தில் கன்னம் அமுக்கி சிரிக்க முயற்சி செய்தாள். அதை பார்த்து சுரேஷுக்கு யாரோ அவளை சிரிக்க விடாமல் தடுப்பது போல தோன்றியது. பிறகு சுரேஷ் லட்டு கொடுப்பதற்காக கையை நீட்டிய போது புஷ்பா, அட, இப்படி வாசலில் கொடுக்க வேண்டாம், உள்ளே வாருங்கள் என்று சொன்னாள். இதை கேட்டதும் சுரேஷ் வெளியே செருப்பை கலற்றி விட்டு அவள் அறைக்குள் சென்றான். பிறகு அவன் புஷ்பாவின் கையில் லட்டு கொடுத்தான். ஆனால் புஷ்பா அதை சாப்பிடுவதற்கு பதிலாக ஒரு கிண்ணத்தில் வைத்து விட்டு, உட்காருங்கள் என்றாள். அப்போது அறையில் நாற்காலி இல்லை. அதனால் சுரேஷ் கட்டிலில் சென்று உட்கார்ந்தான். பிறகு அவன் விளையாட்டாக, புஷ்பா, லட்டு சாப்பிடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் என்னிடம் இனிமையாக பேச மாட்டீர்கள் என்றான். புஷ்பா கிண்ணத்தில் வைத்திருந்த லட்டுவை பார்த்தாள். சுரேஷ் மீண்டும், என்ன ஆச்சு, லட்டு பிடிக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு புஷ்பா, இல்லை, அப்படி இல்லை என்றாள். அப்போது சுரேஷ் கேலியாக, அப்படியானால் சாப்பிடுங்கள் என்றான். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் தன் அருகில் இருந்த லட்டு கிண்ணத்தில் இருந்து ஒரு லட்டை எடுத்தான். அவன் கட்டிலில் உட்கார்ந்திருந்தான். ஆனால் எழுந்து புஷ்பாவின் அருகில் சென்று லட்டை அவள் வாய் அருகே கொண்டு சென்று, இதோ நான் என் கையால் ஊட்டி விடுகிறேன் என்றான்.
அப்போது புஷ்பா கொஞ்சம் வெட்கப்பட்டாள். அட வேண்டாம் வேண்டாம் என்றாள். அப்போது சுரேஷ் கேலியாக, ஏன் என்ன ஆச்சு புஷ்பா? என் கையால் ஊட்டிவிடும் லட்டு உங்களுக்கு பிடிக்காதா என்று கேட்டான். அதற்கு அவள் அப்படி எதுவும் இல்லை என்றாள். சுரேஷ் வற்புறுத்த, அப்படியானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் மெதுவாக லட்டை அவள் வாயருகே கொண்டு சென்றான். அப்போது புஷ்பா மெதுவாக தன் உதடுகளை திறந்தாள். சுரேஷ் லட்டை அவள் வாயில் போட்டான். அவள் பாதி லட்டை தன் பற்களால் கடித்துவிட்டு, போதும் போதும், இனி வேண்டாம் என்றாள். சுரேஷ் வேடிக்கையாக, அட முழுவதையும் சாப்பிடுங்கள் என்றான். சுரேஷின் மனதிற்குள் மீதி பாதியையும் அவளுக்கு ஊட்டிவிடலாம் என்று தோன்றியது. இதை நினைத்து அவன் மீண்டும் லட்டை அவள் வாயருகே கொண்டு சென்று, இதோ இதையும் சாப்பிடுங்கள் என்றான். புஷ்பா மறுத்து கொண்டே இருந்தாள். ஆனால் சுரேஷ் கொஞ்சம் வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக மீதி பாதி லட்டை அவள் வாயில் போட்டான். இதனால் புஷ்பா மேலும் வெட்கப்பட்டாள். அப்போது சுரேஷ் மெதுவாக சிரித்தான். அதற்கு புஷ்பா, அட சுரேஷ், நீங்கள் எனக்கு மட்டும்தான் ஊட்டி விடுகிறீர்கள், லட்டை நீங்களும் சாப்பிடுங்கள் என்றாள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் கிண்ணத்தின் அருகில் சென்றாள். அதில் இருந்து ஒரு லட்டை எடுத்து சுரேஷின் அருகில் வந்தாள். பிறகு சிரித்து கொண்டே, சரி, நீங்கள் எனக்கு உங்கள் கையால் ஊட்டி விட்டீர்கள் அல்லவா, இப்போது நான் உங்களுக்கு ஊட்டி விடுகிறேன் என்றாள். அப்போது சுரேஷ் மறுத்தான். அட இல்லை புஷ்பா, வேண்டாம் என்றான். ஆனால் புஷ்பா, இல்லை, அப்படி செல்லாது என்றாள். பிறகு அவள் சுரேஷின் அருகில் வந்து தன் கையில் பிடித்த லட்டை அவன் வாயருகே கொண்டு சென்றாள். அப்போது சுரேஷ் மெதுவாக அவள் மணிக்கட்டியை பிடித்தான். ஆனால் கடைசியில் புஷ்பா லட்டை அவன் வாயில் போட்டே விட்டாள். இப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே லட்டு சாப்பிட ஆரம்பித்தனர். இதன் பிறகு புஷ்பா உண்மையிலேயே மனதார சிரிக்க ஆரம்பித்தாள். அப்போது சுரேஷ், பாருங்கள் புஷ்பா, நீங்கள் சிரிக்கும் போது எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் நீங்கள் சிரிப்பதற்கு பதிலாக எப்போதும் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள்? ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? என்னிடம் சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்களை இப்படி பார்ப்பதற்கு எனக்கு நன்றாக இல்லை என்றான். அதற்கு புஷ்பா பேச்சை திசை திருப்பி, விடுங்கள் சுரேஷ், ஏன் வீணாக என்றாள். ஆனால் சுரேஷ் தன் பிடிவாதத்தை கட்டி கொண்டான். ஏன் என்னிடம் சொல்ல மாட்டீர்களா? சரி, புரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை அந்நியனாக நினைக்கிறீர்கள் அல்லவா? புஷ்பா, இல்லை, அப்படி இல்லை, மாறாக நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பவில்லை என்றாள். அதற்கு சுரேஷ் சிரித்து கொண்டே, அட இதில் என்ன தொந்தரவு சொல்லுங்கள் என்றான். அப்படி இருந்தும் புஷ்பா பேச்சை திசை திருப்பி, விடுங்கள் சுரேஷ், இன்றில்லை, வேறு எப்போதாவது சொல்கிறேன் என்றாள். அப்போது அவள் பேச்சை மாற்ற ஆரம்பித்தாள். அதனால் சுரேஷ் அவள் அருகில் சென்று அவள் கையை மெதுவாக பிடித்து அவளை கட்டிலில் உட்கார வைத்தான். பிறகு அவன் தானே அவள் முன் உட்கார்ந்து, சொல்லுங்கள், நான் அந்நியன் இல்லையே, உங்கள் மனதின் பேச்சை என்னிடம் சொல்லலாம் என்றான். இப்போது புஷ்பாவின் கை சுரேஷின் கையில் இருந்தது. அவள் உணர்ச்சி வசப்பட்ட கண்களால் அவனை பார்த்தாள். புஷ்பா சில நொடிகள் அவன் கண்களையே பார்த்தாள். பிறகு பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவள் முகம் திடீரென சோகமாகிவிட்டது. இப்போது அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதியும் வலியும் தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்த சுரேஷுக்கு புஷ்பாவின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய துக்கம் இருக்கிறது. அதை அவள் எப்போதும் தன் மனதிற்குள் அடக்கி வைக்கிறாள் என்று தோன்றியது. ஆனால் சுரேஷுக்கு அவள் மனதில் என்ன மறைந்திருக்கிறது, இந்த வழி ஏன் அவளை இவ்வளவு தனிமைப்படுத்துகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தது. ஏனென்றால் இத்தனை மாதங்களில் சுரேஷ் அவள் வீட்டிற்கு யாரும் வருவதையோ போவதையோ, புஷ்பா வெளியே செல்வதையோ பார்த்ததில்லை. ஒருவேளை அவள் தன்னையே அனைவரிடமிருந்தும் தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். அப்போது சுரேஷ் மீண்டும், புஷ்பா சொல்லுங்கள் என்றான். அவன் ஒரு முறை அவளை பார்த்தான். புஷ்பாவின் தலை இன்னும் குனிந்திருந்தது. அதனால் சுரேஷ் மெதுவாக அவள் முகத்தை தன் கைகளால் மேலே தூக்கினான். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் திடீரென அழ ஆரம்பித்தாள். அதனால் சுரேஷுக்கு தான் ஏதோ தவறு கேட்டு விட்டதால் அவள் கோபமடைந்து விட்டாள் என்று தோன்றியது. அதனால் அவன் பதற்றத்துடன், விடுங்கள் புஷ்பா, இப்போது சொல்ல வேண்டாம், நாளை அல்லது வேறு எப்போதாவது சொல்லுங்கள், ஆனால் தயவு செய்து அழாதீர்கள். இன்று மகிழ்ச்சியான நாள். எனக்கு உங்களுக்கு துக்கம் கொடுக்கும் எண்ணம் சுத்தமாக இல்லை. ஆனால் இப்போது புஷ்பாவின் கண்ணீர் நிற்கவே இல்லை. அழுதபடியே அவள் திடீரென சுரேஷின் அருகில் நகர்ந்து வந்தாள். பிறகு அவள் தன் தலையை சுரேஷின் தோளில் வைத்து விம்ம ஆரம்பித்தாள். இப்போது அவளது தலை சுரேஷின் தோளில் இருந்தது. ஒரு கை அவனது முதுகில் இருந்தது. அவள் எதுவும் பேசாமல் அழுது கொண்டே இருந்தாள். சுரேஷ் மெதுவாக அவளது தலையில் கை வைத்து, புஷ்பா, அழாதீர்கள், நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும்.
ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் இன்ப துன்பங்கள் ஏற்ற இறக்கங்கள் வருவது சகஜம்தான். இது இயற்கையின் விதி என்றான். பிறகு அவன் மேலும், வாழ்க்கை ஒரு பாதையை போன்றது மற்றும் உங்களுக்கு தெரியும் அல்லவா, பாதை ஒருபோதும் நேராக இருக்காது. அதில் பள்ளங்களும் இருக்கும், ஏற்றமும் இறக்கமும், சில சமயங்களில் திருப்பங்களும் இருக்கும். அதுபோலவே நம் வாழ்க்கையிலும் துக்கங்கள் வரும். அதனால் நாம் அவற்றை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். அப்போது சுரேஷ் அவனுக்கு நிறைய ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தான். பிறகு சிறிது நேரத்தில் புஷ்பா இப்போது கொஞ்சம் அமைதியாகி விட்டதாக அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவளது தலை இன்னும் சுரேஷின் தோளில் இருந்தது. சிறிது நேரம் கழித்து புஷ்பா தன் தலையை தூக்கி சுரேஷை பார்த்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஆனால் முகத்தில் லேசான அமைதி இருந்தது. அப்போது சுரேஷ் அவளது கண்களை பார்த்து கொண்டே இருந்தான். அவனுக்கு சிறிது நேரத்திற்கு முன் அவள் கண்களில் தெளிவாக தெரிந்த வலி இப்போது மெதுவாக குறைந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. புஷ்பா மீண்டும் சுரேஷின் அருகில் நகர்ந்து வந்து அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். இப்போது சுரேஷுக்கு அவனது துக்கம் தெளிவாக உணரப்பட்டது. அதனால் ஆறுதல் சொல்வதற்காக அவன் ஒரு கையை அவளது முதுகில் வைத்து மெதுவாக தடவ ஆரம்பித்தான். பிறகு, விடுங்கள் இதெல்லாம் புஷ்பா, இனி அழாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றான். அதன் பிறகு மீண்டும் அவன் புஷ்பாவுக்கு புரிய வைத்து, புஷ்பா, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு துக்கம் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகில் துக்கம் இல்லாதவர் என்று யாரும் இல்லை. அதனால் புஷ்பா, வாழ்க்கையில் வரும் துக்க வழியை கடந்து நாம் முன்னேற வேண்டும். இதுதான் வாழ்க்கை என்றான். சிறிது நேரம் கழித்து புஷ்பா மெதுவான குரலில், சுரேஷ், உண்மை சொல்லவா என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ், ஆம் சொல்லுங்கள் என்றான். பிறகு புஷ்பா, முதலில் நான் நீங்களும் மற்ற ஆண்களைப் போலத்தான் என்று நினைத்தேன். ஆனால் இல்லை, நீங்கள் உண்மையிலேயே மிகவும் நல்லவர் என்றாள். அப்போது சுரேஷ் அவளது கண்களை பார்த்து, புஷ்பா, ஒவ்வொரு மனிதனும் நல்லவனாகத்தான் இருப்பான். யாரும் கெட்டவர்கள் இல்லை. சூழ்நிலைகளும் நேரமும் தான் சிலரை கெட்டவர்களாக மாறும்படி கட்டாயப்படுத்துகின்றன. ஆனால் புத்திசாலிகள் கடினமான நேரத்திலும் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். மேலும் தங்கள் காரணமாக யாரும் கஷ்டப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள் என்றான். இதற்கு புஷ்பா லேசாக சிரித்து, இல்லை சுரேஷ், ஒவ்வொரு மனிதனும் இப்படி இருப்பதில்லை என்றாள். பிறகு அவள், விடுங்கள் சுரேஷ், நான் உங்களுக்கு வேறு எப்போதாவது எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றாள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் மீண்டும் சுரேஷை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். அப்போது அவள் பேச்சில் அவளது துக்கம் தெளிவாக தெரிந்தது. அதனால் சுரேஷ் அவளை மேலும் அருகில் இழுத்து கொண்டான். அவள் துக்கத்தில் தானும் பங்கெடுத்திருக்கிறேன் என்று அவள் நினைக்க வேண்டும் என்பதற்காக. பிறகு சுரேஷ், புஷ்பா, சரி, இப்போது ரொம்ப நேரமாகிவிட்டது, நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள், நாம் காலையில் பேசலாம். இப்போது நானும் என் அறைக்கு சென்று உறங்குகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டான். மறுநாள் மாலை சுரேஷ் புஷ்பாவிடம் கேட்டான். புஷ்பா, நீங்கள் ஏன் இவ்வளவு தனியாக இருக்கிறீர்கள் என்று நேற்று எனக்கு சொல்லவில்லை. உங்கள் கணவர் எங்கே? உங்கள் குடும்பம் எங்கே? இதை கேட்டதும் புஷ்பாவின் முகத்தில் சோகம் படர்ந்தது. பிறகு அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். சுரேஷ், உண்மையை சொன்னால் என் திருமணம் ஒரு காதல் திருமணம். நான் என் குடும்பத்தாருக்கு எதிராக சென்றுதான் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் சில நாட்களிலேயே என் கணவர் தன் உண்மையான நிறத்தை காட்டினார். ஏனென்றால் அவர் என் மீது ஒருபோதும் உண்மையான அன்பு வைத்ததில்லை. திருமணத்திற்கு பிறகு சில நாட்கள் அவர் என்னுடன் நன்றாக இருந்தார். ஆனால் பிறகு அவருக்கு சலித்து விட்டது போல அவர் என் உடலை அவர் விரும்பியபடி பயன்படுத்தினார். பிறகு அவர் என்னிடம் ஒரு சுமை போல பழக ஆரம்பித்தார். அவரது நடத்தை மிகவும் மோசமானது. தினமும் சண்டையிட்டு, உன் தாய் வீட்டிலிருந்து பணம் கொண்டு வா, உன் அப்பாவிடம் பணம் கேள் என்று சொல்வார். முதலில் நான் என் அம்மாவிடம் பணம் கேட்டு அவருக்கு கொடுத்தேன். ஆனால் இது எவ்வளவு காலம் நடக்கும்? ஆனால் அப்போது நான் என் அம்மாவிடம் உண்மையை எதுவும் சொல்லவில்லை. எப்போதும் நான் என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று தான் சொன்னேன். இன்றும் என் அம்மா போன் செய்யும் போது நான் இதையேத்தான் சொல்கிறேன். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அவர் என்னை தனியாக விட்டு சென்று விட்டார். அவர் என்னை ஏமாற்றி வேறு ஒரு பெண்ணை மயக்கி அவளுடன் எங்கோ தூரம் போய்விட்டார். அவர் எங்கே போனார் என்று எனக்கு எதுவும் தெரியாது. அதனால் இப்போது நான் அவரை பற்றி பேசுவதில்லை. ஆனால் இப்போது நான் என்ன செய்வது, எனக்கு என்ன ஆகும் என்று புரியவில்லை. இப்போது நான் என் தாய் வீட்டிற்கும் செல்ல முடியாது. ஏனென்றால் நான் என் அப்பாவின் விருப்பத்திற்கு எதிராக சென்று திருமணம் செய்து கொண்டேன். அதனால் இப்போது நான் எந்த முகத்துடன் அவரிடம் சென்று என் கணவர் என்னை தனியாக விட்டு சென்று விட்டார் என்று சொல்வது? புஷ்பா இதையெல்லாம் சொல்லிக் கொண்டே அழ ஆரம்பித்தாள்.
அவள் கண்களில் துக்க கண்ணீர் இருந்தது. அப்போது சுரேஷ் அவள் அருகில் சென்று அவளது கையை தன் கையில் எடுத்து, புஷ்பா, சோகமாக இருக்காதீர்கள், கண்ணீர் சிந்தாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றான். அதே சமயம் சுரேஷின் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. இவ்வளவு அழகான நல்ல மனைவியை கொண்ட பிறகும் புஷ்பாவை தனியாக விட்டு சென்ற அந்த பைத்தியக்காரன் யார்? புஷ்பாவின் கண்ணீரிலும் சுரேஷின் சுபாவமும் அழகும் மேலும் மெருகூட்டின. புஷ்பாவின் துக்கத்தை பார்த்த சுரேஷுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இப்போது அவளுக்கு தன் மனதின் பேச்சை கூறிவிட வேண்டும் என்று அவனது மனதில் வந்தது. புஷ்பா, எனக்கு உன்னை மிகவும் பிடித்துள்ளது. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் பிறகு அவளுக்கு தன் வாழ்க்கையில் ஏமாற்றம் கிடைத்தது என்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இப்போது அவள் என் மீது நம்பிக்கை வைப்பாளா? அப்போது இந்த கேள்வி மிகவும் பெரியதாக இருந்தது. அதனால் சுரேஷ் இப்போது அவளிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தான். ஆனால் சரியான நேரம் வரும்போது தன் மனதின் பேச்சை நிச்சயம் சொல்வான். ஏனென்றால் அவன் புஷ்பாவின் சோகமான வாழ்க்கையில் மீண்டும் வண்ணங்களை நிரப்ப விரும்பினான். அவன் அவளை ஒரு மனைவியாக பார்த்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஏனென்றால் புஷ்பாவிடம் எந்த குறையும் இல்லை. அவள் எப்படிப்பட்டவள் என்றால், யாராவது அவளை தன் மனைவியாக ஆக்கிக் கொள்வதில் பெருமைப்படுவார்கள். அதனால் சுரேஷ் தன் மனதிற்கு விரைவில் சரியான வாய்ப்பை பார்த்து தன் மனதின் பேச்சை புஷ்பாவிடம் சொல்வான் என்று தீர்மானித்தான். பிறகு அவளது மற்றும் தனது வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாகவும் ஆனந்தமானதாகவும் மாற்றுவான். ஏனென்றால் சுரேஷின் மனம் இப்போது புஷ்பாவுக்காக மேலும் ஆழமாக சென்றது. அவளது சோகமான வாழ்க்கையை வண்ணங்களால் நிரப்பும் கனவை அவன் ஒவ்வொரு நொடியும் காண ஆரம்பித்தான். ஆனால் அவசரத்தில் புஷ்பாவிடம் தன் மனதின் பேச்சை கூறிவிட்டால் அவள் அவனை தவறாக புரிந்து கொள்வாளோ என்ற பயமும் அவனுக்கு இருந்தது. அதனால் அவன் மெதுவாக, அன்புடன் மற்றும் நம்பிக்கையுடன் புஷ்பாவின் இதயத்தை வெல்வான் என்று தீர்மானித்தான். இதன் பிறகு அடுத்த சில நாட்கள் சுரேஷ் மற்றும் புஷ்பாவின் சந்திப்புகள் கேலரியில் தொடர்ந்தன. சில சமயங்களில் புஷ்பா அவனுக்கு இஞ்சி டீ போட்டு கொடுப்பாள். சில சமயங்களில் சுரேஷ் மெஸ்ஸில் இருந்து காலை உணவு கொண்டு வருவான். இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். மெதுவாக புஷ்பாவின் முகம் இப்போது முன்னை விட பிரகாசமாக ஆரம்பித்தது. இதனால் அவளது சிரிப்பில் இருந்த அந்த பழைய சோகம் மெதுவாக குறைந்தது. இதை பார்த்த சுரேஷுக்கு தான் அவளது வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய கதிர்களை கொண்டு வருகிறான் என்று தோன்றியது. ஒரு மாலை சுரேஷ் வேலையில் இருந்து சோர்வாக திரும்பினான். அப்போது அவன் கேலரியில் நின்று கொண்டிருந்தான். புஷ்பா வெளியே வந்தாள். அவள் ஒரு சாதாரண நீல நிற சேலை அணிந்திருந்தாள். ஆனால் அவளது எளிமையிலும் ஒரு வித்தியாசமான மாயாஜாலம் இருந்தது. சுரேஷ் சிரித்துக் கொண்டே, புஷ்பா, இன்று நீங்கள் முற்றிலும் நிலவை போல இருக்கிறீர்கள் என்றான். இதற்கு புஷ்பா கன்னத்தில் கன்னம் அமைக்கி சிரித்து, போதும் போதும் சுரேஷ், இனிமேல் அதிகமாக புகழாதீர்கள், இல்லை என்றால் நான் உண்மையிலேயே வெட்கப்படுவேன் என்றாள். சுரேஷ் கேலியாக, அப்படியானால் வெட்கப்படுவது உங்களுக்கு மட்டும்தான் உரிமையா? நான் தினமும் உங்கள் சிரிப்பை பார்த்தே வெட்கப்படுகிறேன் என்றான். புஷ்பா மெதுவாக அவன் கையில் தட்டி, நீங்களும் அப்படித்தான், எல்லாவற்றிலும் கிண்டல் என்றாள். பிறகு இருவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த தருணத்தில் கேலரியின் அமைதியும் அவர்கள் சிரிப்பில் இணைந்தது போல இருந்தது. அப்போது புஷ்பா, சுரேஷ், இன்று ஏதாவது சாப்பிட்டீர்களா? இல்லையா? வேலையில் மிகவும் சோர்வடைந்து விட்டீர்கள் அல்லவா? அதற்கு சுரேஷ், ஆம், கொஞ்சம் சோர்வு இருக்கிறது. ஆனால் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பதால் எல்லா சோர்வும் மறைந்து விட்டது என்றான். பிறகு புஷ்பா தீவிரமாக சொன்னால், சுரேஷ், நீங்கள் எப்போதும் என் முகத்தில் புன்னகையை கொண்டு வருகிறீர்கள். முன்பு என் வாழ்க்கையில் இனி சிரிப்பே வராது என்று நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள்... அவள் நிறுத்தி கொண்டாள், ஏதோ சொல்ல வந்து நிறுத்தியவள் போல. அப்போது சுரேஷ் அவள் கண்களை பார்த்தான். அவள் பேச்சு முழுமையடையவில்லை. ஆனால் அவளது பார்வைகள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தன. அதனால் அவன் மெதுவாக புஷ்பாவின் கையை பிடித்து, புஷ்பா, நீங்கள் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் துக்கம் என்னுடைய துக்கமாக மாற வேண்டும். பிறகு நான் உங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என்றான். இதை கேட்டதும் புஷ்பாவின் கண்கள் கலங்கின. பிறகு அவள் மெதுவாக தன் கையை விடுவித்துக் கொண்டு, சுரேஷ், நீங்கள் மிகவும் நல்லவர். ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளவு நடந்திருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். அதற்கு சுரேஷ், புஷ்பா, பயப்பட தேவையில்லை. நான் உங்களுக்கு நேரம் கொடுப்பேன். நீங்கள் தயாராகும் வரை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நான் எப்போதும் உங்கள் அருகில் இருப்பேன் என்றான்.
அப்போது புஷ்பா ஒரு ஆழமான மூச்சு எடுத்து சிரித்துக் கொண்டே, சரி சுரேஷ், வாருங்கள், இன்று நான் உங்களுக்காக சூடான டீ போடுகிறேன் என்றாள். பிறகு இருவரும் சிரித்துக் கொண்டே புஷ்பாவின் அறையை நோக்கி சென்றனர். அந்த இரவு சுரேஷ் தன் அறைக்கு திரும்பினான். ஆனால் அவனது மனம் புஷ்பாவின் பேச்சில் சிக்கிக் கொண்டது. புஷ்பாவின் பயம் நியாயமானது என்று அவன் நினைத்தான். ஆனால் தான் அவளுக்கு அவ்வளவு அன்பையும் நம்பிக்கையையும் கொடுப்பேன், அவள் தன் கடந்த காலத்தை மறந்து விடுவாள். பிறகு அவன் தன் மனதிற்குள் தான் புஷ்பாவை எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று தீர்மானித்தான். நாட்கள் கடந்து சென்றன. சுரேஷ் மற்றும் புஷ்பாவின் நட்பு இப்போது ஒரு ஆழமான உறவாக மாற ஆரம்பித்தது. இப்போது சுரேஷ் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் புஷ்பாவை கவனித்துக் கொண்டான். சில சமயங்களில் சந்தையில் இருந்து அவளுக்கு பிடித்த காய்கறிகளை வாங்கி வருவான். சில சமயங்களில் வேலையில் இருந்து திரும்பும் போது அவளுக்காக இனிப்பு பெட்டி வாங்கி வருவான். புஷ்பாவும் இப்போது சுரேஷுடன் முன்னை விட அதிகமாக பழக ஆரம்பித்தாள். அவளது சிரிப்பில் இப்போது அந்த பழைய சோகம் பெயரளவிற்கு மட்டுமே இருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை சுரேஷ் இன்று ஏன் புஷ்பாவை வெளியே சுற்றி காட்டக்கூடாது என்று நினைத்தான். பிறகு அவன் தன் கிடங்கில் உள்ள ஒரு நண்பனிடம் பைக்கை கேட்டு வாங்கி புஷ்பாவின் அறை கதவை தட்டினான். புஷ்பா கதவை திறந்து ஆச்சரியத்துடன், அட சுரேஷ், இன்று இவ்வளவு காலையிலேயா என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ் சிரித்துக் கொண்டே, ஆம் புஷ்பா, இன்று விடுமுறை, அதனால் உங்களை எங்காவது சுற்றி காட்டலாம் என்று நினைத்தேன். அருகில் ஒரு கோவில் இருக்கிறது, அங்கே போவோமா? அங்குள்ள சூழ்நிலை மிகவும் அமைதியானது என்றான். முதலில் புஷ்பா கொஞ்சம் தயங்கினாள். ஆனால் பிறகு சிரித்துக் கொண்டே, சரி, ஆனால் நான் தயாராக கொஞ்சம் நேரம் எடுக்கும் என்றாள். அதற்கு சுரேஷ், அவசரம் இல்லை, எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான். சிறிது நேரம் கழித்து புஷ்பா தயாராகி வந்தாள். அவள் இளஞ்சிவப்பு நிற சேலை அணிந்திருந்தாள். நெற்றியில் சிறிய பொட்டு வைத்திருந்தாள். அப்போது சுரேஷ் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவள் கேலியாக, புஷ்பா, இன்று நீங்கள் உண்மையிலேயே ஒரு தேவகுமாரி போல இருக்கிறீர்கள் என்றான். அதற்கு புஷ்பா வெட்கத்துடன், போதும் சுரேஷ், வாருங்கள், இப்போது போகலாம் என்றாள். பிறகு இருவரும் பைக்கில் கோவிலை நோக்கி புறப்பட்டனர். வழியில் லேசான காற்று வீசிக் கொண்டிருந்தது. புஷ்பா சுரேஷின் தோளில் மெதுவாக கை வைத்தாள். சுரேஷின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. பிறகு கோவில் அடைந்து இருவரும் சாமி தரிசனம் செய்தனர். அப்போது புஷ்பா தன் நெற்றியில் குங்குமம் வைத்து கண்களை மூடி ஏதோ வேண்டினாள். சுரேஷ் அவளை ரகசியமாக பார்த்து மனதிற்குள், புஷ்பா, நீ என்ன வேண்டுகிறாயோ அது நிறைவேற வேண்டும். நான் உனக்காக எதையாவது செய்ய முடிந்தால் அது என் பாக்கியம் என்று நினைத்தான். அங்கு கோவிலுக்கு வெளியே ஒரு சிறிய சந்தை இருந்தது. அதனால் சுரேஷ் புஷ்பாவுக்காக வளையல்கள் வாங்கினான். புஷ்பா மறுத்தாள். ஆனால் சுரேஷின் பிடிவாதத்தின் முன் அவள் மறுக்க முடியவில்லை. பிறகு வளையல் அணியும் போது புஷ்பாவின் மணிக்கட்டில் இருந்து வரும் ஒளியை கேட்டு சுரேஷின் மனம் பூரித்தது. அவன், புஷ்பா, இந்த வளையல்கள் உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கின்றன என்றான். புஷ்பா சிரித்துக் கொண்டே, சுரேஷ், உங்கள் அன்பு இந்த வளையல்களை விடவும் விலை மதிப்பற்றது என்றாள். அன்று புஷ்பாவின் வாயில் இருந்து அன்பு என்ற வார்த்தையை கேட்டதும் சுரேஷின் இதயம் துள்ளி குதித்தது போல இருந்தது. அன்று திரும்பும் போது இருவரும் வழியில் ஒரு தாபாவில் சூடான ஜிலேபிகள் சாப்பிட்டனர். புஷ்பா சிரித்துக் கொண்டே, சுரேஷ், இன்று என் வாழ்க்கையின் மிக அழகான நாள் என்றாள். சுரேஷ் அவள் கண்களை பார்த்து, புஷ்பா, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இதை விடவும் அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். திரும்பி வந்த பிறகு அந்த இரவு சுரேஷுக்கு தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் புஷ்பாவின் அந்த வார்த்தை, உங்கள் அன்பு, மீண்டும் மீண்டும் அவன் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அதனால் அவன் இப்போது புஷ்பாவிடம் தன் மனதின் பேச்சை கூற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தான். ஆனால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்தது. புஷ்பா தயாராக இருப்பாளா? அவள் அவனது காதலை ஏற்றுக்கொள்வாளா? சுரேஷ் இப்போது ஒவ்வொரு நொடியும் புஷ்பாவை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தான். அவனது மனம் இப்போது புஷ்பாவிடம் தன் மனதின் பேச்சை கூறிவிடு என்று சொன்னது. ஆனால் அவன் சரியான தருணத்திற்காக காத்திருந்தான். ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. சுரேஷ் மற்றும் புஷ்பா கேலரியில் குடைக்கு அடியில் நின்று கொண்டிருந்தனர். மழை துளிகள் கேலரியின் கைப்பிடி சுவரில் விழுந்து கொண்டிருந்தன. லேசான குளிர்ச்சியான சூழ்நிலை மேலும் காதல் உணர்வை உருவாக்கி கொண்டிருந்தது. அப்போது புஷ்பா, சுரேஷ், எனக்கு மழை மிகவும் பிடிக்கும். சிறு வயதில் நான் அம்மாவுடன் மழையில் நனைவதற்கு செல்வேன் என்றாள். இதை கேட்டதும் சுரேஷ் சிரித்துக் கொண்டே,
அப்படியானால் வாருங்கள், இன்று மீண்டும் குழந்தை பருவத்தை வாழ்வோம் என்றான். இதற்கு புஷ்பா சிரித்து, பைத்தியமாகி விட்டீர்களா, உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என்றாள். ஆனால் அப்போது சுரேஷ் அவள் கையை பிடித்து அவளை கேலரியில் இருந்து வெளியே இழுத்து விட்டான். பிறகு இருவரும் மழையில் நனைய ஆரம்பித்தார்கள். புஷ்பா முதலில் வெட்கப்பட்டாள். ஆனால் பிறகு அவளும் ஒரு குழந்தையை போல மழையில் நடனமாட ஆரம்பித்தாள். சுரேஷ் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். இப்போது புஷ்பாவின் சேலை நனைந்து விட்டது. அவள் முகத்தில் நீர்த்துளிகள் முத்துக்களை போல மின்னின. சுரேஷுக்கு இப்போது அவளிடம் தன் மனதின் பேச்சை கூற வேண்டும் என்று தோன்றியது. அப்போது அவன் புஷ்பாவின் கையை பிடித்து அவளை கேலரியின் கீழே இழுத்துச் சென்றான். இருவரும் மூச்சை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சிரித்துக் கொண்டும் இருந்தார்கள். பிறகு சுரேஷ் ஆழமான மூச்சு எடுத்து, புஷ்பா, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான். அப்போது புஷ்பாவின் சிரிப்பு நின்று விட்டது. பிறகு அவள் தீவிரமாக, என்ன விஷயம் சுரேஷ் என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ் அவள் கண்களை பார்த்து, புஷ்பா, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு புன்னகையும், உங்கள் ஒவ்வொரு பேச்சும் எல்லாமே எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் மகிழ்ச்சியால் நிரப்ப விரும்புகிறேன். நீங்கள் என்னுடன் உங்கள் வாழ்க்கையை கழிக்க விரும்புகிறீர்களா? புஷ்பா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. பிறகு அவள் மெதுவாக, சுரேஷ், நீங்கள் மிகவும் நல்லவர். ஆனால் என் வாழ்க்கையில் எவ்வளவு நடந்திருக்கிறது. நான் மீண்டும் ஏமாந்து விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். அதற்கு சுரேஷ் அவள் கையை பிடித்து, புஷ்பா, நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நான் உங்களை என் உயிரை விடவும் அதிகமாக நேசிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என் பதிலை தவற விடாதீர்கள் என்றான். இதற்கு புஷ்பா ஒரு ஆழமான மூச்சு எடுத்து சிரித்துக் கொண்டே, சுரேஷ், எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என் வாழ்க்கையில் மீண்டும் வெளிச்சத்தை கொண்டு வந்து விட்டீர்கள் என்றாள். இதை கேட்டதும் சுரேஷின் இதயம் மகிழ்ச்சியால் துள்ளியது. பிறகு அவன் புஷ்பாவை கட்டிப்பிடித்தான். அப்போது மழை துளிகள் அவர்களது அந்த அழகான தருணத்திற்கு சாட்சியாக மாறின. அந்த இரவு புஷ்பாவின் பதில் ஆம் என்றுதான் இருக்கும் என்று சுரேஷுக்கு நம்பிக்கை வந்தது. அதனால் புஷ்பா வெளிப்படையாக அவனது அன்பை ஏற்றுக்கொள்ளும் அந்த நாளுக்காக அவன் இப்போது காத்திருக்க ஆரம்பித்தான். ஏனென்றால் புஷ்பா சுரேஷிடம் நேரம் கேட்டிருந்தாள். சுரேஷ் அதற்கு முழு மரியாதை கொடுத்தான். அவன் இன்னும் தினமும் புஷ்பாவை கவனித்துக் கொண்டான். ஆனால் தன் அன்பை பற்றி பேசி அவளை தொந்தரவு செய்யவில்லை. புஷ்பாவும் இப்போது முன்பை விட அதிகமாக சுரேஷின் அருகில் வர ஆரம்பித்தாள். அவள் அடிக்கடி அவனுக்கு தன் குழந்தை பருவ கதைகளை சொல்வாள். சுரேஷ் மிகவும் அன்புடன் அவள் எல்லாவற்றையும் கேட்பான். ஒரு நாள் சுரேஷ் கிடங்கில் இருந்து திரும்பிய போது புஷ்பா கேலரியில் நின்று கொண்டிருந்ததை கண்டான். அப்போது அவள் அழகான சிவப்பு சேலை அணிந்திருந்தாள். கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. இதை பார்த்த சுரேஷ் ஆச்சரியத்துடன், புஷ்பா, இன்று ஏதாவது விசேஷ நாளா என்று கேட்டான். அதற்கு புஷ்பா வெட்கத்துடன், ஆம் சுரேஷ், இன்று என் பிறந்த நாள் என்றாள். இதற்கு சுரேஷ் அதிர்ச்சியடைந்து, அடடா, ஏன் நீங்கள் முன்னரே சொல்லவில்லை? நான் எதுவும் கொண்டு வரவில்லையே என்றான். அதற்கு புஷ்பா சிரித்து, உங்கள் துணையே எனக்கு மிகப்பெரிய பரிசு என்றாள். பிறகு அவள் பெட்டியை திறந்தாள். அதில் வீட்டில் செய்த அல்வா இருந்தது. அதை அவள் சுரேஷுக்கு ஊட்டிவிட்டு, சொல்லுங்கள், எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். அதற்கு சுரேஷ் மேலும் ஒரு துண்டு சாப்பிட்டு, புஷ்பா, இந்த அல்வா உங்களைப் போலவே இனிமையாக இருக்கிறது என்றான். இதற்கு இருவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இரவு புஷ்பா சுரேஷை தன் அறைக்கு அழைத்தாள். பிறகு இருவரும் சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டனர். சாப்பிட்ட பிறகு புஷ்பா ரகசியமாக சுரேஷின் கையை பிடித்து, சுரேஷ், நான் உங்கள் பேச்சை பற்றி நிறைய யோசித்தேன். நான் உங்களை நேசிக்கிறேன். அதனால் நான் உங்களுடன் என் வாழ்க்கையை கழிக்க விரும்புகிறேன் என்றாள். இதை கேட்டதும் சுரேஷின் இதயம் மகிழ்ச்சியில் வெடித்தது போல இருந்தது. அப்போது அவன் புஷ்பாவை கட்டிப்பிடித்து, புஷ்பா, இன்று நீங்கள் எனக்கு உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒருபோதும் துக்கம் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் என்றான். அப்போது புஷ்பாவின் கண்கள் மகிழ்ச்சியின் கண்ணீரால் நிறைந்தன. அந்த இரவு இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்க்கை கனவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். சில மாதங்களுக்கு பிறகு சுரேஷ் மற்றும் புஷ்பா ஒரு எளிய விழாவில் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்திற்கு முன் சுரேஷ் புஷ்பாவின் தாய் வீட்டாரிடம் பேசி அவர்களை சமாதானப்படுத்தினான். அப்போது புஷ்பாவின் தந்தை கடைசியில் அவளை மன்னித்து விட்டார்.
திருமணத்திற்கு புஷ்பாவின் அம்மாவும் அண்ணனும் வந்தார்கள். புஷ்பாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் இருந்தது. அவள் சுரேஷுடன் 7 அடிகள் நடந்தபோது. திருமணத்திற்கு பிறகு சுரேஷ் மற்றும் புஷ்பா ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்தார்கள். இப்போது சுரேஷ் கிடங்கில் இரவு பகல் உழைத்தான். புஷ்பாவுக்கு எல்லா சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. புஷ்பாவும் வீட்டிலிருந்தே ஆன்லைன் வேலை செய்தாள். வீட்டை அன்புடன் பார்த்து கொண்டாள். இருவரின் வாழ்க்கையும் இப்போது ஒரு அழகான கனவை போல ஓட ஆரம்பித்தது. ஒரு நாள் புஷ்பா சுரேஷுக்கு இரவு உணவுக்கு அவனுக்கு பிடித்த பிரியாணி சமைத்து கொடுத்தாள். சாப்பிட்ட பிறகு அவள் வெட்கத்துடன், சுரேஷ், நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சுரேஷ் மிகவும் அன்புடன், என்ன விஷயம் புஷ்பா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். அதற்கு புஷ்பா தலை குனிந்து, பிரச்சனை இல்லை சுரேஷ், மாறாக நல்ல செய்தி, நாம் அம்மா அப்பா ஆக போகிறோம் என்றாள். இதை கேட்டதும் சுரேஷின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் புஷ்பாவை கட்டி பிடித்து, புஷ்பா, இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றான். அந்த இரவு இருவரும் தங்கள் வரவிருக்கும் குழந்தைக்கு நிறைய கனவுகள் கண்டார்கள். சுரேஷ், பெண் குழந்தை பிறந்தால் அது உன்னை போல அழகாகவும் அன்பாகவும் இருக்கும். ஆண் குழந்தை பிறந்தால் அது என்னை போல உன்னை கவனித்துக் கொள்ளும் என்றான். இதற்கு புஷ்பா சிரித்து, போதும், இப்போது அதிகமாக கனவு காணாதீர்கள், முதலில் என் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் என்றாள். இதற்கு 9 மாதங்களுக்கு பிறகு புஷ்பா ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதனால் இருவரும் அதற்கு தயா என்று பெயரிட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களது வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. இதன் பிறகு சுரேஷ் இப்போது மேலும் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். தன் மகள் மற்றும் புஷ்பாவுக்கு எல்லா சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. புஷ்பாவும் தயாவை வளர்ப்பதில் முற்றிலும் மூழ்கிவிட்டாள். ஒரு நாள் மாலை சுரேஷ் வேலையில் இருந்து திரும்பிய போது புஷ்பா தயாவை மடியில் வைத்துக் கொண்டு கேலரியில் நின்று கொண்டிருந்ததை கண்டான். அப்போது தயா தன் சிறிய கைகளால் புஷ்பாவின் கன்னங்களை தொட்டு கொண்டிருந்தாள். இதை பார்த்த சுரேஷ் இருவரையும் கட்டியணைத்து, புஷ்பா, நீ என் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிவிட்டாய் என்றான். இதற்கு புஷ்பா சிரித்துக் கொண்டே, சுரேஷ், இது எல்லாம் உங்கள் அன்பினால் வந்தது என்றாள். இதன் பிறகு அவர்களது வாழ்க்கை இப்போது அன்பு, சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. சுரேஷ் மற்றும் புஷ்பா ஒவ்வொரு கஷ்டத்தையும் சேர்ந்து கடந்து வந்தார்கள். ஒருவருக்கொருவர் துணையை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. மேலும் அவர்களது மகள் தயா அவர்களது வாழ்க்கையின் மிக விலை மதிப்பற்ற பரிசாக இருந்தாள். அதனால் நண்பர்களே, இது சுரேஷ் மற்றும் புஷ்பாவின் அன்பு கதை. ஒரு அறிமுகமற்ற சந்திப்பில் தொடங்கிய அவர்களது உறவு அன்பு மற்றும் நம்பிக்கையின் மூலம் குடும்பமாக மாறியது. அதனால் தான் சொல்கிறார்கள், வாழ்க்கையில் அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் ஒவ்வொரு துக்கத்தையும் வெல்லலாம். நன்றி.